ஆல்பர்ட் ராஜ். இவரும் ஒரு கேள்வியை கொஞ்சம் சிக்கலான கேள்வி தான் கேட்டிருக்காரு. தெளிவாக கேள்வி கேட்கல. ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் அந்த கிரகத்தின் மூலத்திரிகோண வீட்டின் ஆதிபத்தியம் பாதிக்கப்படுமா? லக்ன. அப்புறம் மறுபடியும் அடுத்த கேள்வி இதுக்கு சம்பந்தம் இல்லாத வேற கேள்வி. இதுக்கு சம்பந்தமான கேள்வியே அல்ல, அது தனி கேள்வியாக இவர் கேட்டிருக்கணும். இதோட இணைச்சிக்கிட்டார். ஒரே கேள்விக்குள்ள துணை கேள்வி ஒன்று போட்டிருக்கார். ஆனால் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த எந்த கேள்விக்கு நான் முக்கியத்துவம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எந்த தலைப்பை சீனிவாசன் சார் தேர்ந்தெடுப்பாரோ அதுவும் எனக்கு தெரியல. அவரே தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். நான் ரெண்டுக்கும் சொல்லிடுறேன். முதல்ல, ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் அந்த கிரகத்தின் மூலத்திரிகோண வீட்டின் ஆதிபத்தியம் பாதிக்கப்படுமா? கேள்வியே இங்க அடிப்படையே தகர்ந்து போச்சு. கேள்வியில் அடிப்படையே இல்லை. அடிப்படையே இந்த கேள்வியில் இல்லை. மிஸ்டர் ஆல்பர்ட் ராஜ், உங்க கேள்வியே தப்பு. எப்படி தப்பாகுது விளக்கம் சொல்லிடுறேன். சும்மா தப்புன்னு சொல்லிவிட்டாங்க நீங்கள் ஒத்துக்குவீங்களா? என்னமோ பெருசாக சொல்லுவார் நம்ம நினச்சோம், மாதிரி சந்தையா சொல்லவே இல்லை அப்படின்ட்டுருவீங்க. கொஞ்சம் நேரத்தில் என்னை தூக்கி எரிஞ்சிடுவீங்க. இது எனக்கு தெரியும். மனிதர்களுடைய மனோ தத்துவத்தை நான் அறிந்தவன். பெருமைக்காக சொல்லலை, எனக்கு ஆரம்பத்திலேருந்தே இயற்கையாக வந்துடுச்சு. ஒருத்தர் முகத்தை பார்த்த உடனே அவருடைய குணாதிசயத்தை பற்றி புரிஞ்சிக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு சக்தியை படைச்சவன் கொடுத்துருக்கான். மனோ தத்துவத்தை கொடுத்துருக்கான். நான் நிறைய மனோ தத்துவத்தை பயன்படுத்திக்குவேன். பலன் சொல்லும்போது மனோ தத்துவத்தை பயன்படுத்திக்குவேன். அதனால தான் நான் என்னுடைய ஜாதக பலன்கள்லாம் வெற்றி அடைஞ்சது. அந்த மனோ தத்துவ ரீதியையும் பயன்படுத்திக்கிட்டே நான் பலன்கள் சொல்லுவேன். அது ஜாதக பலன்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த அடிப்படையில் நான் பார்ப்பேன். ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் சரி, அது உச்சம் பெற்று இருக்குது. அந்த கிரகத்தின் மூலத்திரிகோண வீட்டின் ஆதிபத்தியம் எப்படி பாதிக்கும்? இது என்ன, எப்படி, என்ன சம்பந்தம்? இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? யோசனை பண்ணி பாருங்க. இது உச்சம் பெற்று இருக்கு, இந்த கிரகம் சரி இருக்கட்டும். அவருடைய மூலத்திரிகோண வீட்டின் ஆதிபத்தியம் எப்படி பாதிக்கும்? உச்சம் பெறுவதுங்கிறது நல்லது தானே. நீங்க என்ன கேட்டிருக்கீங்க? ஒன்றும் கேட்கல. அவர் சுபரா பாபரா என்ன லக்னம் எதையும் சொல்லலை. பொதுவாக கேட்டிருக்கீங்க. மொட்டைக்காதன் குட்டையில் விழுந்தான். யார் பாவன்? அவன் மொட்டைக்காதங்க, காது மொட்டையா இருக்குது, அவ்வளோதாங்க. அப்படித்தான் கேட்டிருக்கீங்க. புரியுதா மிஸ்டர் ஆல்பர்ட் ராஜ்? கேள்வியை விளக்கமாக கேளுங்க, நான் விளக்கமாக பதில் சொல்கிறேன். இப்படி மொட்டையாக கேட்டுட்டு பதில் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்ல முடியும்? இல்லை நான் உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மூலத்திரிகோண வீட்டுக்கும் உச்ச வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரே ஒரு கிரகத்துக்கு மட்டும், ஒரே ஒரு இடத்திலே ரெண்டு கிரகத்துக்கு, ரெண்டு கிரகத்துக்கு தான் இந்த மூலத்திரிகோண வீட்டுக்கும் உச்ச வீட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. அது எது தெரியுமா? ரிஷபம். சந்திரனுக்கு உச்ச வீடு மூலத்திரிகோண வீடு. புதனுக்கு கன்னி, மூலத்திரிகோண வீடு, உச்ச வீடு, ஆட்சி வீடு. மற்ற கிரகங்கள் அத்தனைக்கும் உச்ச வீடு வேற, மூலத்திரிகோண வீடு வேற. மூலத்திரிகோணம் தன்னுடைய சொந்த வீட்டில் தான் விழுவும். சந்திரனுக்கு மட்டும்தான் வேற வீட்டில் மூலத்திரிகோண வீடு விழுந்திருக்கு. புதனுக்கு கூட சொந்த வீட்டில் தான் மூலத்திரிகோண பலம் வருது, ஆட்சி பலம், உச்ச பலம் வருது. ஆனால் சந்திரனுக்கு மட்டும் ஆட்சி ஒரு இடத்துல இருக்குது, உச்சம் ஒரு இடத்துல இருக்குது, மூலத்திரிகோணமும் அந்த உச்ச வீட்லேயே இருக்குது. எப்படி மாறுது பாருங்க ஐயா. ஜோதிட பலன்கள்லாம் சாதாரண நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? கடல், பெரிய கடல். இந்த கடலில் என்ன எவ்வளோ தண்ணியை குடிச்சிட முடியும் உங்களால்? நான் ஏன் கடலை பெரிய ஏரின்னு நான் சொல்கிறேன்னா, கடல் தண்ணி உப்பாக இருக்கும், குடிக்க முடியாதுங்கிறதுனால பெரிய ஏரின்னு சொல்லிவிடுவேன். மிச்சிகன் ஏரி மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம், பெரிய ஏரின்னு வச்சுக்கலாம். அதில் எவ்வளோ தண்ணி குடிச்சிருக்கீங்க? அதுபோல்
மூலத்திரிகோணம் என்பது ஆட்சி வீட்டில் தான் ஏற்படும் மற்ற கிரகங்களுக்கு. சந்திரனை தவிர மற்ற எல்லா 7 கிரகங்களுக்கும், இந்த 6 கிரகங்களுக்கும் மூலத்திரிகோணம் தன்னுடைய சொந்த வீட்டில் தான் விழுவும். அப்போ இந்த உச்சத்துக்கும் அந்த மூலத்திரிகோணத்துக்கும் சம்பந்தமே இல்லையே. அது பலத்தை தானே கொடுக்கும். உச்சத்துக்கு அந்த மூலத்திரிகோணம் பலத்தை சேர்க்கும். அது பாவராக இருந்தாலும் பாப பலத்தை சேர்க்கும், சுபராக இருந்தால் சுப பலத்தை சேர்க்கும். இப்படித்தான் கொண்டு வரணுமே தவிர நீங்கள் கேள்வியே ரொம்ப குழப்பிட்டீங்க. உங்களுக்கே குழப்பமாக போச்சு. இது எப்படி கேட்குறதுன்னே தெரியல. ஏதோ தோணிச்சு கேட்கலான்னுட்டு, ஆனால் அதை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறது அந்த கேள்வி அப்படின்னு தெரியல. அதனால் போட்டு குழப்பிட்டீங்க. நான் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிட்டேன். உங்களுக்கு பதில் சொல்லணுமேங்கிறதுக்காக அக்கறையோடு தெளிவுபடுத்திக்கிட்டேன், சொல்லிட்டேன். மூலத்திரிகோண வீட்டுக்கும் அந்த ஆதிபத்தியத்துக்கும் உச்சம் பெறுவதற்கும் சம்பந்தம் இல்லை. அந்த சம்பந்தம் யாருக்கு ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூலத்திரிகோணம் உச்சம் சம்பந்தப்படுவது சந்திரனுக்கும் புதனுக்கும். புதனுக்கு கூடுதலாக ஆட்சி பலமும் ஏற்பட்டுடுது அந்த இடத்துல. அது தனியாக கவனிக்கணும். அது பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. அப்போது உங்களுக்கு முதல் கேள்வி தப்பு. அது பாதிக்கப்படுமாங்கிறது, பாதிக்கப்படுறதுக்கு எந்த சான்ஸுமே கிடையாது. அந்த பலத்தை அவர் எடுத்துக்கிறார், கூட சேர்த்துக்கிறார். தன்னுடைய உச்ச பலத்தோட மூலத்திரிகோண பலத்தையும் சேர்த்துக்குவார். அது என்ன ஆதிபத்தியமோ அதையும் அவர் எடுத்துக்கிறார். அது பாதிக்குமான்னா அது லக்னத்தை பொறுத்து தான் கணக்கிடணும். லக்னத்துக்கு அவர் சுபரா, யோகரா, பாபரா, பகைவரா, நண்பரா, இதெல்லாம் பார்க்கணும். அப்போத்தான் வரணும். புரியுதா? சும்மா எடுத்தவொடனே எப்படி மொட்டையாக கேள்வியெல்லாம் கேட்காதீங்க மிஸ்டர். நல்லா கேளுங்க. நல்ல கேள்வியாக கேட்டிங்கன்னா நல்ல பதிலாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா நான் மெனக்கட்டு இப்போ பதில் சொன்னேன், இல்லைன்னா இதை தவிர்த்துட்டு போயிட்டே இருப்பேன். என்ன அது கேள்வியே சரியில்லைன்னுட்டு இப்படி கேட்காதீங்க. நல்ல கேள்வியாக கேளுங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க? லக்ன அசுபர் 8க்கு 8ஆம் இடமான 3ஆம் இடத்தில், அதை பிராக்கெட்டில் லக்னத்துக்கு 3இல் இருந்தால் பாவாத் பாவ அடிப்படையில் 8ஆம் இடம் வலுப்படுமா, இல்லை 8க்கு 8இல் மறைந்து அசுப பலங்களை குறைத்து செய்யும்? இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு சாத்தியமே இல்லை மிஸ்டர் ஆல்பர்ட் ராஜ். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாவாத் பாவத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கவே இல்லை. நீங்கள் பாவாத் பாவம்னா என்னன்றதை புரிஞ்சிக்காமையே ஒரு குழப்பமான கேள்வியை கேட்டீங்க. 8க்கு 8ஆம் இடமான 3ஆம் இடத்தில் லக்ன அசுபர் இருந்தால் அப்படின்னா என்ன லக்னம்? லக்னம் இல்லாமல் எப்படி பதில் சொல்லுவீங்க? இதுக்கு முடியவே முடியாது. லக்னம் இல்லாமல் இந்த லக்னம் அப்படின்னா தான் அந்த லக்னத்தை வச்சு நாம் பார்க்க முடியும். அதுலேயும் இந்த மாதிரி கேள்விகளுக்கு பெரிய விளக்கம் தேவைப்படும். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் விளக்கம் வேணும். முடியுமா? முடியாது. அது சாத்தியமே இல்லை. பதில் சொல்லுவேன். இதுக்கு பதில் சொல்ல முடியாத அது கேள்வி அல்ல இது எனக்கு. ஆனால் லக்கணம் என்ன அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு, கட்டத்தை போட்டு வச்சுக்கிட்டு, நீங்கள் சொன்ன அந்த 8க்கு 8ஆம் இடத்த அதிபதி யார், அவர் 3ல் இருக்கார், அவருடைய சாரபலம் என்ன, அங்கே அவர் பெறக்கூடிய ஸ்தான பலம் என்ன, சாராதிபதி என்ன பலம் கேட்டிருக்கார், இந்த லக்னத்துக்கு இவர் இந்த 8 அசுபர் பெறக்கூடிய ஆதிபத்தியத்து சிறப்பு என்ன? என்னங்க ஐயா, இவ்வளோ விஷயத்தையும் விட்டுட்டு என்னமோ போனால் போகுது, பதில் சொன்னால் சொல்லு, சொல்லலைன்னா போ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா, இந்த பதிவில், இது எல்லோருக்கும் பயன்படக்கூடிய பதிவில் என்னுடைய நேரத்தை வீணாக்கலாமா? என்னுடைய நேரத்தை வீணாக்கலாமா? இந்த கேள்விக்கு வேறொருத்தர் நல்ல கேள்வி கேட்டிருந்தாருன்னா அதுக்கு பதில் சொல்லியிருக்கலாம் இல்லை? நீங்களே இந்த கேள்வியை நல்ல கேள்வியாக கேட்டிருந்தால் பதில் சொல்லலாம் இல்லை? இந்த கேள்வி ரெண்டுமே சரியில்லாத கேள்வி. ஆனால் முதல் கேள்விக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன். 2வது கேள்விக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு முடியாது. லக்னமே இல்லை, தப்பு, அந்த மாதிரி வராது. பாவாத் பாவத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை. பாவாத் பாவம் என்பது வேறு, நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வியின் தன்மை வேறு.
அதனால் இதுக்கு வித்தியாசம் இருக்குது, இதுக்கு பதில் இல்லை. நல்ல முறையில் கேள்வி கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.